இது வந்து சுவிட்ச் பாக்ஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா 12 மாடல் தான் சொல்லுவாங்க. வுட்டில் பார்த்தீங்கன்னா இன்ச்சு கணக்கு சொல்லுவாங்க. இதில் மாடல் சொல்லுவாங்க. 12 மாடலில் வந்து 7 சுவிட்சு 1 2 3 4 5 6 7 சுவிட்சு, ஒரு ஃபேன் ரெகுலேட்ரு, பைப்பின் 6 ஆம்ஸில் பைப்பினில் வந்து 2 சாக்கெட்டில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இது எப்படி இது கனெக்ஷன் கொடுக்குறது? கனெக்ஷன் கொடுத்துட்டு ரெகுலேட்டரு சுவிட்ச் பாக்ஸ் எப்படி கனெக்ஷன் கொடுத்துட்டு பார்த்துடலாம். சிம்பிள் தான். அது எப்படி கடைசி வரையும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொறுமையாக பாருங்கள், தெளிவாக சொல்லித்தரேன். ஒன்று 2 3 இது 4 சுவிட்ச் மட்டும் இன்வெர்ட்ரு. இந்த 3 சுவிட்ச் வந்து EB. சொன்னால் புரியாது, கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். பேசிக்காக ஒன்றும் புரியாது, நான் சொன்னால் ஒர்க் பண்ண தான் புரியும். அதனால் நீங்கள் பொறுமையாக பாருங்கள், கரெக்டாக புரியும். எல்லோரும் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் பார்த்துட்டு இப்படி போயிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நிறைய பேர் ரீச் ஆகும், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் மீ மை சேனல். இன்வெர்டர் கனெக்ஷன் சொல்லியிருந்தேன். எது கொடுக்க போனால் பைப்பின் சாக்கெட் 1, ஒரு ஃபேனு, 2 சுவிட்சு. 2 சுவிட்ச்னால் 2 பாயிண்ட், 2 லைட்டு, ஒரு ஃபேனு, ஒரு பைப்பின் சாக்கெட் தான் நம்ம இன்வெர்டர் கொடுக்க போகிறோம். இதில் பைப்பின் 2 லைட் வந்து நம்ம EBயில் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து 3 கனெக்ட் பண்ணுறோம். இந்த சுவிட்ச் இந்த EB லைன் சாக்கெட் கனெக்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த 3 சுவிட்சில் மட்டும் கீழே டேரெக்டாக கொடுத்துட்டோம். இந்த சாக்கெட்டுக்கு இந்த சுவிட்சில் கொடுத்துட்டோம். இது வந்து இன்வெர்ட்ரு. இது வந்து இந்த சைடு வந்து 2 சுவிட்சு, ஒரு சாக்கெட்டுக்கு சுவிட்சு கண்ட்ரோல் வந்து அதுக்கு வந்து ஒரு தனியாக லைன் கொடுத்துருக்கோம். ஆனால் வந்து இன்வெர்ட்ரு தனித்தனியாக தான் லைன் கொடுக்கணும், மொத்தமாக கொடுக்கக்கூடாது. மொத்தமாக நீங்கள் இன்வெர்ட்ரு கொடுக்கணுன்னா நீங்கள் நார்மல் போன வீடியோ போட்டிருப்பேன். நார்மலாக அந்த வீடியோவில் அதே வந்து அந்த பேஸ் கொடுத்துருப்பல, பேஸ் மட்டும்தான். அது மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இன்வெர்ட்ரு ஒயர் கொடுத்தீங்கன்னா அது ஃபுல்லாக இன்வெர்ட்ரு ஆகிடும். ஒரே போர்டில் வந்து EBயாக வரணும், இன்வெர்ட்டரும் கனெக்ஷன் கொடுக்கணும்னா இப்படி தனித்தனியாக தான் பிரிக்கணும். லைன் வந்துட்டு இப்படி தனித்தனியாக பிரிக்கணும். இதில் வந்து ஃபேன் ரெகுலேட்டர் வந்து அதேமாரி தான். மேலே கனெக்ட் பண்ணிங்க சுவிட்சில். அதேமாரி சாக்கெட்டுக்கு அதே தான், ஒரே மெத்தட் தான் எல்லாத்துக்கும். எள்ளு போட்டிருக்கோம், நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். எல்லுனா லைனு, எல்லில் மட்டும்தான் கொடுக்கணும், வேறு எதுலேயும் கொடுக்கும். எண்ணெயில் கொடுக்கக்கூடாது, எல்லில் மட்டும்தான் கொடுக்கணும். இந்த சாக்கெட்டு மேலே
அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பேசி. அந்த ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா மேலே ஐ பட்டனுக்கு கீழே டிஸ்பிளேல தரேன், கீழே பாருங்கள், உங்களுக்கு புரியும். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து பாருங்கள். இதே மெத்தடு தான். நியூட்ரல் கொடுத்தாச்சு. அது மாதிரி எர்த்து ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். போன வீடியோவில் பண்ணியிருக்க மாதிரி தான் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் வந்து இந்த இடத்துல கட் பண்ணி எத்தனை ஒரு சுவிட்சில் மட்டும் கொடுத்துருப்பேன். ஏன்னா வந்து இது வந்து 4 பாயிண்ட்டு, 3 பாயிண்ட் லைட் பாயிண்ட்டு, 2 பாயிண்ட் லைட் பாயிண்ட்டு, ஒரு ஃபேனு, ஒரு திருப்பின்னு, அதுக்கு இன்வெர்ட்ரு. திருப்பி ஏன் கொடுக்கணும்னா சப்போஸ் கரண்ட் போச்சு, நீங்கள் சார்ஜர் செல்ஃபோன் சார்ஜர் ஏற்றணும், அதுக்காக வந்து நம்ம இந்த டேப்பில் கொடுத்துருக்கோம். ஓவர்லோடெலாம் இதில் கொடுக்கக்கூடாது, நம்ம இன்வெர்ட்டரில் வேணாம். அதனால் வந்து சார்ஜரு அது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு திருப்பி டாப் மட்டும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இது வந்து ஈபி லைன் வந்து ஒரு 2 லைட் பாயிண்ட்டு, ஒரு சாக்கெட்டு. ஏன் இப்படி கொடுத்துருக்கேன்னா சப்போஸ் ஃபுல்லாக கொடுத்தனா இன்வெர்ட்ரு லோடு தாங்காதுன்னா ஒரு ரூமுக்கு ஒரு லைட் ஃபேனு கொடுத்துக்கலாம். அதேமாதிரி 4 ரூம் இருந்ததுன்னா 4 ரூமில் ஒரு ஃபேனு லைட் அப்படி கொடுக்கலாம். அதே மாதிரி இருந்தால் தான் இப்படி கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் ஒரே ஒரு ரூம் இருந்ததுன்னா ஃபுல்லாத்துக்கு இன்வெர்ட்டர் கொடுத்துங்க. அது லோடு உங்களுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி கேவி நீங்கள் இன்வெர்ட்டர் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் போர்டு லைன் கொடுக்க முடியும். ஒரு இன்வெர்ட்டர் நீங்கள் கம்மி ரேட்டில் வாங்கினா அது 3 ஃபேனு 4 லைட் எரிய மாதிரி இருக்கும். அதே மாதிரியே நம்ம போர்டு தந்தி நம்ம பிரித்து கொடுத்துக்கலாம். அதெல்லாம் நிறைய இருக்குது. அதுமாரி போடுற ஒன்று ஒர்க் பண்ணும்போது இப்போ வந்து இந்த 3 பாயிண்ட்டு இது ஒன்று இன்வெர்ட்ரு, இந்த 2 பாயிண்ட்டு இது ஒன்று ஈபி லைனு. இப்போ வந்து இதில் எப்படின்னா கொடுக்கணும், இதில் வந்து இன்வெர்ட்டர் லைனு இந்த 3 இதில் ஒன்று ப்ளஸ்ஸு, இந்த 4 இது கீழ் பாயிண்டில் வந்து இன்வெர்ட்டர் லைன் இதெல்லாம் ஒன்று கொடுத்துடலாம். இதில் வந்து ஈபி லைன் இந்த 3த்தில் இதில் ஒன்று கீழே கொடுத்துடணும். பாயிண்ட் ஒரு சொன்னால பாயிண்ட் வந்து நம்ம எந்தெந்த லைட்டு பாயிண்ட் வேணுமோ அது எல்லாமே மேலே கொடுத்துட்டுனா முடிஞ்சிச்சவங்க தான் இன்வெர்ட்ரு. சிம்பிளாக புரிஞ்சுக்கணுங்க, அதுவும் மாட்டி காமிச்சிடுறேன் அப்படின்ட்டு. நான் போன வீடியோ இதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதனால் வந்து போன வீடியோ பார்த்துட்டு வாங்க. கீழே மேலேயும் லிங்க்கு தரேன், போய் பாருங்கள். நான் எடுத்து கொடுக்கணும்னு சொன்னேன் போன வீடியோத்தில், அதில் காட்டில் இப்போ பாருங்கள். எடுத்து வந்து இதுமாரி கொடுத்துருங்க, கண்டிப்பாக எடுத்து கொடுக்கணும். எடுத்து கொடுக்கணும்னா வந்து இரும்படி, அதனால் ஷார்ட்டேஜ் ஆகும். அதனால் வந்து எடுத்து கொடுத்துருங்க. இது வந்து பேசி நியூட்ரலு எர்த்து. இது வந்து இன்வெர்ட்டர் லைன் வந்து தனியாக நம்ம வந்து ஒரு 10 இதுமாதிரி பாக்ஸு ஒரு 4 பாக்ஸ் கொடுக்கணுன்னா 4 ரூமுக்கு 4 தனியாக கொடுத்தோன்னா எல்லாத்துக்கும் லோட் தாங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு இன்வெர்ட்டரை நீங்கள் எடுத்து கொடுத்துக்கலாம். சப்போஸ் அதில் வந்து 5 ஃபேனு 4 லைட் எரியிற மாதிரி இருந்தால் நீங்கள் தனித்தனியாக தான் கொடுக்க முடியும். ஒரு போர்டில் ஒரு ஃபேனு கனெக்ஷன் இருக்கும். அந்த ஒரு 4 போர்ட்லேயும் ஒரு ஃபேனு ஒரு 2 லைட்டு கொடுக்குற மாதிரி நீங்கள் கனெக்ஷன் கொடுக்கணும். அப்படி தான் கொடுக்கணும். ஒரு ஃபேனு 2 லைட் எரியிற மாதிரி ஒரு சாக்கெட்டு. அதுமாதிரி உங்களுக்கு அந்த லோடு நீங்கள் இன்வெர்ட்ரு லோடு எவ்வளோ லோடு தாங்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாயிண்ட் கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் அதிகமாக பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா ஓவர் லோடுன்ட்டு அதில் வந்து ட்ரிப் ஆகி அது கட் ஆஃப் ஆகிடும், அடிக்கடிக்கு சவுண்டு வரும் அதில். அதனால் வந்து எவ்வளோ நீங்கள் கேவி எவ்வளோ இது அதை வாங்குறீங்க பொறுத்து தான் இதில் வந்து கனெக்ஷன் கொடுக்க முடியும். இப்போ வந்து அதேமாதிரி ஃபேன் லைன் உங்களுக்கு எது கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து ஃபேன் லைனில் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் 2 பாயிண்ட் இருக்கும். இந்த 2 பாயிண்ட் வந்து நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். இது வந்து ஈபி லைனு, கரண்ட்டு போனால் ஆஃப் ஆகிடும். அதனால் வந்து நம்மளுக்கு இன்வெர்ட்டரில் வந்து எத்தனை லைட் வேணும் எத்தனை ஃபேன் வேணும் நம்ம தான் வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும். நீங்கள் இன்வெர்ட்டர் வாங்கிறத பொறுத்து தான் லோடு கொடுக்க முடியும். இன்னும் எல்லா ரூமுக்கும் லோடு தர முடியாது. அதனால் வந்து லோடு அதிகமாகிடுச்சுன்னா இன்வெர்ட்டர்லேருந்து ஓவர் லோடுன்னு ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகணும் டிக்குன்னு சவுண்டு வரும், அலாரம் கொடுக்குமே அது ஒரு சவுண்டு வரும். அதனால் வந்து ஓடுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம்.
ஓகே, இது வந்து ஈபி லைனு. இன்வெர்ட்ரு வந்து ஒரு சாக்கெட் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்ருக்கேன். இப்போ வந்து ஒரு ஃபேனு, ஒரு லைட்டு, ஒரு திருப்பி டாப்பு, இன்வெர்ட் லைன் கொடுத்துருக்கேன். இப்போ பாயிண்ட் கொடுத்துட்டேன். இப்போ இன்கமிங் இது வந்து இன்புட்னா இன்வெர்ட் லைன் வந்து இந்த கீழே சுவிட்சில் சொன்னல இந்த 4 பாயிண்ட் 4 டெர்மினல் வந்து இதில் ஒன்றா கொடுத்தாலும் நான் இதில் கொடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு எண்டில். ஓகே, அதேமாரி பேஸ் நியூட்ரலு எப்பயுமே எர்த்து மொதல் கொடுத்துருங்க. எர்த்து நியூட்ரலு ரெண்டாவது வந்து எடுத்து கொடுத்துருங்க. மூணாவது பேஸ் வந்து இந்த கீழே பாயிண்ட் எல்லோ ஒயர் கொடுத்துருக்கலாம். அதில் வந்து எதில் வேணால் கொடுத்துக்கலாம். நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு டெர்மினலில் கொடுத்துருக்கேன். ஓகே, அவ்வளோதான். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் அதேமாதிரி டேக் வச்சு நீங்கள் வந்து ஒயர் வந்து டெஸ்டிங் பண்ணிங்க. அப்படின்னா டேப் வச்சு பண்ணிங்க. நான் வந்து பேஸ்ட் நான் தனியாக பண்ணி நியூட்ரல் பண்ணிட்டேன். இது இன்வெர்ட்டர்னால நான் தனியாக பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுனால இது வந்து அப்படியே இல்லை, ஒரே சுற்று. இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க ஒரு வாட்டி, கடைசியாக ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஈஸியாக புரியும் உங்களுக்கு. இது ஒரே மெத்தட் தான். இதை மட்டும் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்வெர்ட்டர் லைன் வந்து எல்லா வீட்டுக்கும் ஈஸியாக பண்ணலாம். நான் இன்வெர்ட்ரு ரொம்ப ஈஸி பண்ணுறது தெரிஞ்சு நான் சொல்கிறேன். இது வந்து ஈபி லைன் வந்து தனியாக செப்பரேட்டாக வந்து இங்கே வந்து கட் பண்ணிடணும். நீங்கள் வந்து இந்த போர்டுக்கு வந்து ஃபுல்லாக இன்வெர்ட்ரு லைன் கொடுக்கணுன்னா இது கட் பண்ணலாம் வந்து எல்லாமே டேரக்ட் பண்ணிவிட்டு ஒரு இன்வெர்ட்ரு லைன் எத்தனாவது இங்கே கொடுத்தா போதும். அதே வந்து நீங்கள் வந்து இந்த போர்டில் வந்து நீங்கள் இன்வெர்ட்டர் கெப்பாசிட்டி வந்து கம்மி, அது வந்து ஒரே இன்வெர்ட்டரில் 4 சுவிட்சு போல் தனித்தனியாக பாதியாக கொடுக்கணும். 2 ஃபேன் ஒரு ஃபேன் கொடுக்கணுன்னா இதே மாதிரி கொடுக்கணும். அது எப்படின்னா, இப்போ வந்து இதில் ஒரு லைட்டு ஃபேனு 4 சுவிட்சு பாக்ஸ்னால் அதில் வந்து ஒரு லைட்டு ஃபேன் மட்டும் ஓணும். அதில் ஒன்று இந்த சுவிட்சு பாக்ஸில் வந்து ஒரு லைட்டு ஃபேன் ஓணுன்னா நீங்கள் வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும்னா இந்த 3 சுவிட்சில் வந்து டேரெக்ட் பண்ணிடணும். மிச்சம் நிறைய சுவிட்ச் இருந்தால் அது டேரெக்டாக பண்ணிடணும். கொஞ்சம் தான் டேரெக்ட்னா தனித்தனி செப்பரேட்டாக இதே மாதிரி இதை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதுமாதிரி செப்பரேட்டாக பண்ணிடணும். அந்த இன்வெர்ட்டர் லைன் வந்து ஒரு லைன் எடுத்துன்னு வந்து இதில் கொடுத்துடணும். இந்த 3 சுவிட்சுக்கு மட்டும் லைன் வர மாதிரி. நான் வந்து எனக்கு இங்கே என்ன தேவைன்னா 3 பாயிண்ட்டு ஒரு சாக்கெட் தேவை. அதனால் வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக கொடுத்துருக்கேன். அப்படி மிச்ச பாயிண்ட் இருக்கும். அதுக்கு கரண்ட் சப்ளைனா நம்ம ஈபி லைன் இருக்குல்ல, நம்ம நார்மலாக பண்ணுறோம் அந்த லைன் வந்து டேரெக்டாக கொடுத்துடணும். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புரியலன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தெளிவாக இன்னொரு வீடியோ அது மாதிரி போடுறேன். அது வந்து இன்னும் சிம்பிளாக, இது வந்து 12 மாடல், அது வந்து 6 மாடலில் வச்சு நான் பண்ணி காட்டுறேன். சிம்பிளாக துச்சி மட்டும் ஒன்றா நீங்கள் சொல்லுங்கள், துச்சின்னா சாக்கெட்டு அது மாதிரி உங்களுக்கு சொன்னாலும் போடுங்க, கண்டிப்பாக நான் போடுறேன். அதுக்குன்னு தனியாக வீடியோ எடுத்து போடுறேன். இது லைட்டாக உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் எனக்கு, ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்கினா ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இன்வெர்ட்டர் லைனு இது வந்து பாயிண்ட் ஒயர், இது வந்து பேஸ் நியூட்ரல். இன்வெர்ட்டர் லைன் வந்து தவிரங்க தனியாக கொடுத்துட்டேன். இதில் இந்த 3 ஒயர் வருது பேஸ் நியூட்ரல் ஒயர், அதில் வந்து தனியாக கொடுத்துருக்கேன். எர்த்து நியூட்ரல் காமனு, அதனால் அது பார்ப்போம் இல்லை. எல்லாமே இன்வெர்ட்டர்லையும் சரி நார்மல் ஈபி லைன்லையும் சரி எர்த்து நியூட்ரல் எல்லாமே லிங்கில் தான் இருக்கும். அது வந்து எங்கேயும் கட்டவே மாட்டாங்க. ஆனால் பேஸ் மட்டும் நீங்கள் தனித்தனியாக செப்பரேட்டாக கொடுத்தே ஆகணும். அது மட்டும் மாறும், வேறு ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். இங்கே வந்து இப்போ நான் வந்து வீடியோ எடுக்கிறேன், நான் இவ்வளோ லென்த்தாக விட்ருக்கேன். இது மாதிரி இங்கே எப்பயுமே
மெட்டல் பாக்ஸ் வைக்கும்போது எடுத்து கொடுத்துருங்க. அதேமாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது நீட்டாக பண்ணுறங்க. அது கொஞ்சம் தேவையான அளவுக்கு மட்டும் ஒயர் வருங்க. ரொம்ப லென்த்தெலாம் ஒயர் விடாதீங்க. ஏன்னா வந்து நான் இன்னும் ஒர்க் பண்ணியில் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக அந்த போர்டை வந்து நான் அடிக்கடிக்கு நான் அவுக்குறனால எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு சுற்று வர மாதிரி இப்படி பாருங்கள், இப்படி இருக்கா நார்மலாக இந்த எண்டு வந்து இந்த எண்டு வர மாதிரி, அவ்வளோதான். அதுமாதிரி இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வர மாதிரி இவ்வளோ மட்டும் கொடுங்க. ஒரு பாக்ஸ் இருக்குன்னா இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வர மாதிரி நீங்கள் இவ்வளோ எடுத்தால் போதும். இவ்வளோ மட்டும் வைங்க, அதுக்கு மேலே விடாதீங்க. அது வந்து யூஸும் பண்ண மாட்டீங்க. இது வந்து ஓவர் ஷார்ட் சர்க்கியூட்டில் ஆகாது. ஆச்சும் ஒயரை மாற்றிவிங்க. அதனால் வந்து அதிகமாக விடாதீங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் அதிகமாக ஒயர் வந்து இது பண்ணுவீங்க. அதனால் வந்து ஓவர் லென்த் விடுவாங்க. அதனால் ஓவர் லென்த்தில் விடாதீங்க. இதை இப்படி வந்து ஒரு எல் மாதிரி வரும், அவ்வளோதான், டிக்கு மாதிரி. அவ்வளோ மட்டும் ஒயர் வைங்க, அதுக்கு மேலே வைக்காதீங்க எந்த போர்டு இருந்தாலும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லித்தரேன். தப்பாக இருந்தால் கீழே சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க. இதேமாதிரி நிறைய வீடியோ ஒன்றா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மிஸ் பண்ணாதான் உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷன். ப்ளீஸ் சப்போர்ட் மீ மை சேனல். எந்த வீடியோ மிஸ் பண்ண மாட்டீங்க.